அண்மைச் செய்தி. இரட்டை இலை சின்னம் தொடர்பாக புதிய வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணை தொடர்பான கால வர்ணம் நிர்ணயிக்க தேவையில்லை என கடந்த ஜூலையில் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்த நிலையில் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விசாரணை தேர்தல் அறிவிப்புக்கு முன் முடிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். விவரம். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்ட கால வரம்புக்குள் தேர்தல் விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் அதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தது. அதில் குறிப்பிட்ட காலத்துக்குள் அந்த அனைத்து புகார் மனுக்கள் தொடர்பாகவும் விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் அந்த உத்தரவை நிறைவேற்ற கோரி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என தற்பொழுது திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இவர் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இருப்பவர். இவர் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவை நிறைவேற்றக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும், அதாவது அதிமுகவினுடைய இந்த உள்கட்சி விவகாரம் தொடர்பான விவகாரங்களை விசாரித்து முடிக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பது, அதாவது ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற இருக்கிறது. பிப்ரவரி இறுதி அல்லது மார்ச் முதல் வாரத்திற்குள் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்பதால் உடனடியாக இந்த அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும், ஒருவேளை விசாரணை நடத்தி முடிப்பதற்கு காலம் தாழ்த்தி கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வரப்படும் பட்சத்தில் அது தமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், மாற்று வழிகளை நாடுவதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும் என்பதால் உடனடியாக விசாரித்து முடிக்க வேண்டும் எனவும், எனவே இதனை ஒரு உத்தரவாக தேர்தல் ஆணையத்திற்கு பிறப்பிக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.